ஷேய் விஷ்ணு பேசுகிறோம்ப்பா. சென்னையில் திருவண்ணாமலையில் பூரா பூமியில் அப்படியே ஜர்கோட்டத்தில் போய்கிட்டு இருக்கு. பூரா எனக்கு சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை அப்படிங்க. இவன் என் அமைச்சர்களாக உட்காந்து சென்னையில் வீல் சேரில் உட்காந்து மைக்கை பிடிச்சி வாசிக்கான். டைம் வெள்ளிக்கிழமை 10:30 மணி டயத்தில் வாசிக்கான், செய்தி வாசிக்கான். நான் நல்ல தண்ணி திறந்து விட போகிறேன், வாகனத்தை அமைச்சு கொடுக்க போகிறோமுங்க. வாகனம்னா என்ன தெரியுதா, இப்போ போட்டார்ல பஸ்ஸு கிஸ்ஸு 4 வீலர் 2 வீலர் தூக்கி அடைக்கட்டி எரிப்போம்னு, இது எதிர்த்து போடுவான். உட்காந்து காலையில் பார்ப்பான். பார்த்தவொடனே செய்தியை பார்த்தவொடனே பூரா அமைச்சர்களை பூரா திரட்டுவான். ஏலே எம்எல்ஏ வாடா, எம்பி வாடா, முதலமைச்சர் எல்லாம் வாங்குறோம், நம்ம உட்காந்து நம்ம ஒரு மீட்டிங் போடுவோம்னு போடுவான். ஆனால் அடித்து அங்கே பூரா சாப்பாட்டுக்கு உணவு இல்லை, தண்ணி இல்லை, எனக்கு இந்த அமைச்சரோ இல்லை அந்த அமைச்சரோ இல்லைன்னு கேள்வி கேட்கான். ஆனால் அடுத்தாப்பில் அமைச்சரை போய் இப்போ ஒருத்தன் சகதி போனதுக்கே கோர்ட்டில் தாக்கல் பண்ணதான். அவன் லாயர் நீதிமன்றத்தை அவமதித்து ஏற்றுதான். ஏற்கனவே ஓசி பஸ்ஸு நான் விட்டேன், ஓசியில் தானே பொம்பளைலாம் போகிறாங்க. அப்போ பொம்பளை ஓசியில் போகிறேன்னு சொன்னால் அப்போ மொட்டையும் பேப்பருக்கும் இதுக்கும் ஓசிக்கும் சரியாக போச்சா, கணக்கு விட்டாச்சா, எப்படி நம்ம கணக்கு துஷ்டு வந்துருச்சா? இப்போ எடுத்து கொடுக்குற குடுப்பில் இந்த புயலுக்கு அமைச்சர்கள் பூரா ஒரு பக்கம் செதுக்கி விட்டு தையலை போட்டு ஆட உடனுங்கார். நடு ரோட்டில் நடு வீதியில் புரியுதா ஆடுவான். நம்ம கணக்கு போட்ட உடனே தூக்கி சென்னையில் எங்கே எப்படி போனால் மறால நம்ம எப்படியா மீட்டிங் போடணும், நம்ம வீல் சேரில் உட்காந்து அந்த மைக்கு குழாய் புரியுதா, குழாய் எப்படி பார்த்தியா, அவன் குழாயை அவனே தூக்கி வாசிக்கான். அவனே தூக்கி வாசித்து நாங்கள் வாசிக்கொண்டே இருக்கோமுங்க. பார்த்து முழிச்சு பார்த்து ஆட்டிடு. அவன் குடும்பத்தில் போய் ஆட்டு புரியுதா. 8 நாட்டு சனீஸ்வரி பிடிச்சி ஆட்டின அப்படி இருக்கும். அவன் குடும்பம் கந்தல் கோலமாக ஆகி போவோம். இப்போ அமைச்சரை பூரா கந்தல் கோலமாக ஆக்குவான். இனிமேல் விடக்கூடாதுன்றாரு. அவன் வாசிக்கானா, நம்ம அவன் குடும்பம் வீதி வரைக்கும் விட்டு ஆட்டி வீதியில் எரிஞ்சிடணும் அப்படின்ட்டார். எரிஞ்சிருப்பா முக்கால் சத்தி.